வெல்கம் டு இக்ராஸ் vlogs. ஏன்டா அப்படி பண்ற? எப்ப பாரு இப்படி தான்டா நான் சிரிப்பு ஏத்தி விட்டுறேன். ரொம்ப சொல்ல பண்றான்டா. அந்த டெம்ப்ளேட் தான் போட்டுருங்க எடிட்டர் மறக்காம. அதெல்லாம் தட்ட முடியாது. ஓகே, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னா அஞ்சனா மார்க்கெட்ல இருக்கோம். அஞ்சனா அஞ்சனா அன்பே அன்பே அஞ்சனா. அதானே நைட் மார்க்கெட். சார் தப்பு பண்ணிட்டோம். நைட் மார்க்கெட் தப்பு பண்ணிட்டோம். அஞ்சனா நைட் மார்க்கெட்டா? சரி, நைட் மட்டும் தான் இருக்குமா? அது பத்தி எனக்கு தெரியல. மாமா தான் கோவா வந்திருக்கான் இருக்கும் அப்படின்றது. ஓகேவா, இது வந்து அதுக்கு வந்து நோன்ற மாதிரி நைட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏகபோகமா நல்லா கலகலப்பா இருக்கும் அப்படின்னு. கேட்கல ஒரு சொல்லு. ஏகபோகமா கலகலப்பா இருக்கும்னு சொன்னேன். கலகலப்பா ஏகபோகமா இருக்குமா? ஓ அப்படியா விஷயம். இருறா சோ கலர்ஃபுல்லா அதெல்லாம் வேற. சோ இங்க என்னன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்குடா நிஜமாவே. ஆமா, அவனை கலாய்க்கிறத விட நிஜமாவே அங்க இருந்து நம்ம நடந்து வந்தோம்ல ஐயோ இதெல்லாம் இருந்துச்சா எடுத்துட்டு போய் அப்படியே ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஜிபேல 500 சென்ட் பண்றேன். நம்ப முடியலடா. அப்படியா? உடனே ஆமாண்டா அமைச்சிருக்காண்டா. வேற இடத்துக்கு போக கூடாது. என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பொருள்லாம் போயிட்டு வாங்குங்க. இங்க காசுலான்னு சரக்கா எனக்கு ஒரு ஆப்பு கொடு. என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, என்ன உங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்க இஷ்டத்துக்கு வாங்க. ஃபைனலா அதை ரிவீல் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். டே நீ போகும்போது உன் கூட ஒருத்தர் வருவார், கனகு வருவார். உன் கூட கிருத்திக் வருவான் ட்ரிப் அட்வைசர், என் கூட சேனல் அட்வைசர் பாலானா வருவார். ஸோ தனித்தனியாக தான் போவோம். டிஸ்கஷனே கிடையாது. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன டார்கெட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா வீடியோ முடியும் போது நான் வேற லெவலில் பண்ணுவேன். வேற ஜாலியாக பண்ணுவோம். ஓகே, 500 ரூபாய்க்கு பீர் வாங்கிட்டு வந்துடாத. சரி மச்சான் அதை தான் பண்ணுவான். அதனால தான் முன்னாடி மச்சான் நான் என்ன வேணும்னு நான் முடிவு பண்ணேன். நான் பக்கத்து கடையில் பீர் வாங்கிட்டு இருப்பேன், அதுக்கு பக்கத்து கடையில் பீர் வாங்கிட்டு இருப்பான். யார் இது? சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? சரி, யூஸ்ஃபுல்லான உங்களோட பொருள்லாம் வாங்கடா. இங்க நிஜமா நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா வாங்கிக்கோங்க. நம்ம என்னன்றத நம்ம அங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். நம்ம வந்து இப்போ கலையிறோம், ரூம்ல தான் மீட் பண்ண போறோம். ½ hourல ரூம்ல இருப்போம். போற போக பார்த்தா இங்கே யாருக்கா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். வேண்டாம். சரி ஓகே போலாமா? சரி ஓகே. அப்புறம் நல்லா ஃபர்ஸ்ட் யார் பண்றீங்க? நீங்க பண்றியா? நான் பண்றேன் ப்ரோன்னு வருவல, நீ தான். சரிடா. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி பட்டுன்னு காட்டாதடா. சரி வச்சுட்டேன். வச்சுட்டு என்னவா இருக்கும்னு நாங்க கெஸ் பண்றோம். என்னவா இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு வந்து கண்ணாடி பைத்தியம். கண்ணாடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ட்ரெஸ் கூட வந்து அடிக்கடி வாங்குவான் மச்சான். ஒன்னு சொல்றா. ஏய் அவன் கெஸ்ஸிங் தானடா. ஒன்னும் சொல்றது ஆன்சர் யாரா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கேள்றா அதுவா இருக்குன்றனால அதுக்காக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸா இருக்கும். சரி ஓகே, எனக்கு வந்துட்டு உனக்கு வந்துட்டுலாம் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல வரேன். சொல்லு. எனக்கு என்ன தோண வருதுன்னா இவன் வந்துட்டு ஒரு நீ சொன்ன மாதிரி கண்ணாடி வாங்கியிருக்கலாம். கண்ணாடி போய்க்கோ இல்ல வாட்ச் வாங்கியிருப்பான்னு தோணுது. சரிடா. வாட்ச் கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். நீ அந்த சைடு போனதை நான் பார்த்தேன். அதனால நீ வாட்ச் வாங்கியிருப்பான்னு ஒரு கெஸ் இருக்கு. நான் வாட்ச் அப்படின்னு சொல்றேன். வாட்ச் இல்ல கண்ணாடி. சரிடா, நான் அதான் ட்ரெஸ். சரி அப்போ பிரிச்சு பாத்துருமா? வந்து பாத்துரு. ஓகே, நீங்க சொன்னது ரெண்டுமே தப்பு. நான் வாங்கியிருக்கிறது இந்த அழகான ஒரு டெக்கரேஷன் இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஏய் நம்ம சொன்னது கூட எவ்வளவோ பரவாயில்லடா. ஆனா யாரா இவன்? எங்க என்னடா குறைச்சல் இருக்கு? என்னடா டேய் இது என்னடா? இது வச்சிட்டு என்னடா பண்ண முடியும்? இது என்னடா இது? மச்சான் இது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். எத்தனை போயிட்டு எங்க வீட்டுல இப்படி ஆளுங்க தொங்க விட்டுருவாங்க. எதுக்கு தொங்குதுன்னு அதுக்கும் தெரியாது, எதுக்கு தொங்க விட்டுருக்கோன்னு இவங்களுக்கும் தெரியாது. என்ன புரியுது. இது வந்து ஒரு ட்ரீம் கேச்சர் மச்சான். இது வந்து எப்படின்னா வந்து நீ உன் ரூம்ல வந்து பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து
உனக்கு நல்ல நல்ல ட்ரீம்ஸா வந்து இது கேட்ச் பண்ணி கொடுக்குமா. ஆமா, இது யாருக்காக வாங்கினேன்? இது நான் வந்து என் வீட்டுக்காக நான் வாங்கினேன். நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த டோரில் மாட்டுப்பா நல்லா இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட ஆக்சுவலி நான் ஃபோன் பண்ணி அவங்க கேட்டிருந்தாங்க ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அதனால சரி இது நான் ஆக்சுவலி நான் பார்த்து அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது இது பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வாங்கினேன். தாய் பாசத்துல வந்து கேஜிஎஃப் விட தாண்டி போயிட்டான்டா எங்கேயுமே. சரி, அடுத்து நீதான். ஏய், நான் வந்து சரி நீங்க கெஸ் பண்ணுங்க நான் என்ன வாங்கியிருப்பேன். நீ ஃபர்ஸ்ட் எடுத்து வைடா. என்னடா கருப்பு கலர் கவர்ல இருக்கு? கை வாங்கிட்டு வந்திருக்கானடா அவன். முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. காசுக்கு வாங்குனியா இல்லையா? கொடுத்த காசு 300 ரூபா செலவு பண்ணேன். 200 ரூபா செலவு எடுத்து வச்சிருக்கேன். This is business. This is my swag. I know, but I did business. சரிடா டேய். நீ யோசி மச்சான். முதல்ல நீ யோசிடா. என்னடா இருக்கு அதுல? என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. சைஸ் இவ்வளவுதான். ஓகேவா? இதுக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு 4 பொருள். பிரேஸ்லெட் ஏதாவது இருக்குமா? அந்த இது மாதிரி ரவுண்டா இருக்குமேடா. அது என்கிட்ட கேட்காத, நீ கெஸ் பண்ணு. கருங்காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸாக்ட்டா இருக்காது. கருங்காலி எவ்வளவு தெரியும்ல? இல்லடா, அந்த மாதிரி அந்த டைப்ல அந்த 50 ரூபா 150 ரூபாலாம் வைப்பாங்கல. நீ அப்படிதான் வாங்கிட்டு. அந்த மாதிரி சீப்பான பொருள்லாம் நான் வாங்க மாட்டேன். I am real rich feeling, you are poor feeling. Oh my god. நான் ஒத்துக்கிறேன்டா, எனக்கு தெரியலடா. ஒத்துக்கிறேன். அப்படியா? நான் மொக்கையா இருந்தா டேய் அடிச்சிடலாம். சரிடா. சரி, நிறைய இருக்கு, எதை காட்டலாம்? சரி, ஓகே. இக்ராஸோட கெஸ் படி வந்து ஒரு பிரேஸ்லெட் கரெக்ட் தான். அது வந்து இந்த பிரேஸ்லெட். மச்சான் அது ஏன் கெஸ் உண்டா? டேய் டக்குன்னு கூடி சேர்ச்ச. பாருங்க फ्रेंड्स, அது என்னோட கெஸ் தான். இங்க பாரு, இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பச்சை கலர் கருப்பு கலர் இது எவ்வளவு கலந்து. சரி, அதெல்லாம் ஓகே. எவ்வளவு வாங்குன? 50 ரூபீஸ். இது ஊர்ல 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விப்பானுங்கடா. ஏமாந்துட்டான். சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. சரி, ஓகே. டானி gift நல்லா இருக்கு. சரி, வெச்சுக்கோ. குடுத்துறேன். சரி, அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், கோவால தேவைப்படுற ஒரு விஷயம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இன்னைக்கு நீ வந்து காலையில பீச்சுக்கு போனியா? பீச்சுக்கு போகும்போது உனக்கு எது தேவைப்பட்டுச்சு? கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சு. வெயில் கம்மியா இருக்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சுல? வெயில் கம்மியாக்குறதுக்கு தான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். என்னடா இது? மச்சான், இது பாரு, ஒண்ணும் இல்ல, இங்க பட்டன் இருக்கா, இது கிரிக் கிரிக்னு பண்ணா ஃபேன் ஆயிடும். ஓ வாவ், அப்படியே ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டே போலாம் நம்ம. பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? அது ஓரமா தான் வையண்டா, நோண்டிக்கிட்டே இருக்கிற. சரி, இது வந்து ஒரு ஆமை. ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவீங்க, அழகா அது அப்படியே ஃப்ரிட்ஜ் மேல ஊறிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ரொம்ப வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்கி வச்சுக்கோங்க. தூரத்துல இருந்து, தூரத்தை விடுங்க, பக்கத்துலனா கூட உங்களுக்கு அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கண்ணுல கூட தெரியாது. இது ஒண்ணுன்னு வாங்கி வச்சிருக்கிறேன். டேய், மெமரபிளா இருக்கும்டா இதெல்லாம். அதுக்கு பிறகு ஒரு பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன். மச்சான், 1 பீஸ் ரேஞ்சுக்கு ஒன்று வாங்கிட்டான்டா. எவ்வளோடா இது? 50 ரூபீஸ். இவன் வாங்கினதுல இது 2 தான்டா ஒர்த்து. ஏன்டா, அந்த அந்த நைட் மார்க்கெட் போனதுல எதனா ஒரு கடையில இதை விட டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு இருந்துச்சாடா? சொல்றாங்க. இது இருந்துச்சு. பக்கத்துல அது அறுவாளையறா. ஒன்றுதான் பார்க்க போறோம்ல, எவ்வளவு செழிப்பா யூஸ் பண்ணிருக்காருன்னு பாப்போம். சரி, என்னன்னு பாப்போமா? எடு 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 எடு. ஃபர்ஸ்ட் டோனி ஸ்டார்க் கண்ணாடி. போடுங்க. ஆக்சுவலா இது என்னன்னா 100 ரூபீஸ். 100 ரூபாவா? வெறும் 100 ரூபாய். சரி, நான் இப்ப உடனே ஜிபே பண்ணிடுறேன். உனக்கு ஆக்சுவலா தெரியும், நான் வீடியோல பாதி கண்ணாடி இவனோட புடிங்கி எடுத்து போட்டுமா. நான் ஒரு கண்ணாடி பைத்தியம், நான் எங்க போனாலும் கண்ணாடி வாங்கிடுவேன். அதனால இவனோட கண்ணாடி அதுல இருந்து எடுத்து போட்டது. ஸோ பர்சனலா வாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு ஷர்ட். இப்பதான்பா ப்ராப்பரா நம்ம ஆள் ட்ராக்குக்கு வரோம். ஆமாண்டா, சக்காட்டு. சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ். சரி, நல்லா இருக்கு மச்சான். சட்டை கண்ணாடி போடுறா, அப்பதானே கெட்டப் நல்லா இருப்ப. ஆமா, மச்சான் 5 செகண்ட்ல மாத்திட்டாங்க. தம்ப்நெயில் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பி பிரபலமான டேனியுடன் போட்டோ. சரி, இப்போ சொல்லுங்கடா, யார் வெயிட்டா வாங்கியிருக்காங்க? அது வந்து மக்கள் தான் சொல்லணும். நீங்க வந்து யார் வந்து
நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்றதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க இதுல. பிளஸ் யாரு வந்து நிறைய காசு சேமிச்சிருக்காங்கன்றதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. வாங்கினதை யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாமே. பொங்கல் தீபாவளியே எங்க அம்மாவால முன்னாடி கறி துணியா கூட யூஸ் பண்ண முடியுமா? ஆமாண்டா. வச்சு நீ என்ன பண்ணுவ? ஒரு ஓகேடா, சட்டையை இந்த நீ கறி சட்டை துணியா போட்டு யூஸ் காணாம பண்றாராம். போச்சுன்னு வச்சுக்கோயேன். என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்க நான் ஒர்த்தா வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இவன் அந்த கிரியேட்டிவா கொஞ்சம் பண்ணிருக்கான். சோ உங்களுக்கு நாளைக்கு வருவீங்களடா எல்லாம் பீச்ல. ஏ மச்சான் ஃபேன் கொடுன்னு அப்ப பாத்துக்கிறேன்டா. சரி ஓகே, இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ரொம்ப கலர் கிரேட் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்ல இடங்கள்லாம் காட்டுற மாதிரி வீடியோ எல்லாம் வேணா மறக்காம பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then tata, take care, bye from Vikas, அரவிந்த், டானி டுமில்.